ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. அதனால ஒரு ஜூஸ் போடலான்ட்டு இருக்கேன். வாங்க என்ன ஜூஸ் போடுறேன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன். அதை நான் ரெண்டாக கட் பண்ணி நான் பாதி எடுத்துக்கலான் இருக்கேன், பாதி வச்சிடலான் இருக்கேன். இதுவே 3 பேர் குடிச்சிக்கிற அளவுக்கு வந்துடும். இதுக்குள்ளே இருக்க சீடெல்லாம் ஒரு கரண்டி எடுத்து அதிலேருந்து எடுத்துடலாம். கரண்டியில் எடுக்கும்போது அழகாக வந்துடும். அப்புறம் அது உள்ளே இருக்க சதை மட்டும் எடுத்துக்கலாம், தோலை எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரு, நீங்கள் ஜூஸ் போடுற ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் தான் போடுறேன். இப்போ அது கரண்டியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். நான் இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்திருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சப்ஜா சீடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. சப்ஜா சீடு தெரியும் இல்லைங்களா, நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் இந்த பழத்தில் சர்க்கரை தேவையான அளவு இனிப்புக்காக சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதாங்க சப்ஜா சீடு. இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க, முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடும். நாம் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வடிகட்டவே வேண்டாங்க, நான் நல்லா நெய்ஸாகவே அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் டம்ளர் இருந்ததுன்னா, டம்ளர் எதுனா நம்ம இஷ்டம், டம்ளரில் ஊற்றிக்கலாம். கண்ணாடி கிளாஸில் ஊற்றிருக்கேன். இப்போ சப்ஜா சீடு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. உங்கள்கிட்ட பாதாம் பிசின் இருந்தால் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பூன் கலந்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையான ஜூஸ் ரெடிங்க, அருமையாக இருக்குது. இதை இப்போ சீசனுங்க, விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. 15 ரூபா 20 ரூபா தாங்க. வாங்கி ஒரு வீட்டில் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் குடிச்சிக்கலாம். அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையானப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.